செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக அன்னையர் தினம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் இன்று உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் சிறப்புகள் குறித்து எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி கூறுகையில், அன்னையை நாம் கொண்டாடுகிறோம். இது அன்னையை போற்றுகின்ற சமூகம் நம்முடையது. ஈன்றெடுத்த அன்னையரை போற்றியதைப் போலவே சமூகத்தையே தான் பெற்றெடுத்ததாக எண்ணி தொண்டுகள் செய்கின்ற மாதரசிகள் பலரையும் அன்னை என்றே நாம் போற்றி கொண்டாடுகிறோம். நம் தமிழ் சமூகம் அத்தகைய உன்னத பண்பை கொண்டது. அல்பேனியாவிலிருந்து சமய பணியாற்றி இங்கே வந்து ஏழை எளியோருக்கும் இயலாதோருக்கும் என எண்ணற்ற மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த அன்னை தெரசாவை அறியாதார் எவர்? ஆன்மீக அண்ணல், அருள் நிறைந்த அரவிந்தரின் அடியாராக வந்த பிரான்சு தேசத்து பெண்மணி மீரா அல்பாசா புதுவை மண்ணில் இறைவனின் தரிசனம் பெற்றார். அரவிந்த ஆசிரமத்து அன்னையாக விளங்கினார். பாரிஸ்டர் மோகன்தாஸ் காந்தியின் இல்வாழ்க்கை துணைவியாக இருந்தவரைத்தான் இந்த பாரத தேசத்து மக்கள் தமது அன்னையாக, அன்னை கஸ்தூரிபாவாக கொண்டாடுகிறார்கள், போற்றுகிறார்கள். வங்கத்தின் ஆன்மீக ஒளியாக திகழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி சாரதா தேவி அவர்களை நாம் அன்னை சாரதா தேவி என்றே போற்றி வழிபடுகிறோம். இந்தியாவின் முதலாவது பெண் ஆசிரியை என்று அறியப்படும் மகாராஷ்டிரத்தின் சமூக சீர்திருத்த போராளி சாவித்திரிபாய் பூலே அவர்களை அன்னை என்றே அழைக்கிறோம். நாம் நம் இந்திய தேசத்தின் முதலாவது பெண் பிரதமராக வீற்றிருந்து இந்த தேசத்தின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய இந்திரா காந்தி அம்மையாரை அன்னை இந்திரா என்றே நாம் போற்றுகிறோம். இவையெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான். தனி மனிதனை ஈன்று புறந்தருகின்ற அன்னையை போல ஒரு சமூகத்திற்கும் ஒரு தேசத்திற்கும், ஏன் மனித குலத்திற்குமே உயர்வையும் உன்னதத்தையும் பெற்றுத்தர உழைத்த மாதரசிகள் எல்லாரையுமே அன்னை என்றே போற்றுகின்ற உயர்ந்த பண்புடைய சமூகத்தினர் நாம். இந்த அன்னையர் தின கொண்டாட்டங்கள் எல்லாம் மேலை நாட்டு தொடர்புகளால் இங்கே இன்று பரவலாகி இருக்கிறது. ஆனாலும் குடும்பத்தின் நலனுக்காக ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டு உழைத்து வருகின்ற நம் அன்னையரை மகிழ்விக்கிறார்களே என்ற அளவிலே இந்த கொண்டாட்டங்களை நாம் பாராட்டலாம். உண்மையில் அன்னை என்பது பெண்மையின் உன்னதமான வடிவம். அன்னையை போற்றுகிறவர்கள் எந்த பெண்ணையும் இழிவு செய்ய மாட்டார்கள், எந்த பெண்ணையும் ஏளனத்தோடு பார்க்க மாட்டார்கள், எந்த பெண்ணையும் கண்ணிய குறைவாக நடத்த மாட்டார்கள். அன்னையை போற்றுகிறவர்கள் ஆக்க சக்தியாக திகழ்கின்ற பெண்ணினத்தையே போற்றுவார்கள். ஒவ்வொரு பெண்ணும் நமக்கு அன்னை போன்றவர்கள். எனவே பெண்களை பெருமைப்படுத்துவோம், அதன் வழி அன்னையரை கொண்டாடுவோம். இந்நாளின் சிறப்புகள் குறித்து எழுத்தாளர் திருமதி கமலா சிவம் கூறும்போது, இந்த நாளின் சிறப்பு பற்றி கூற வேண்டுமானால், மூடிய கருவறையில் 300 நாட்களின் மோதலும் காதலும் அனுபவித்தல் மட்டுமே அன்னையாகின்றாள். அகிலத்தில் அன்னை என்னும் சொல்லுக்கு இணையானது அன்னை மட்டுமே. இன்றைய நாட்களில் இளைய தலைமுறையினர் அம்மாவை பிரிந்து அயல்நாடுகளிலும் அயலகத்திலும் வாழ்கின்றனர். இந்த நிலையில் அவர்களுடைய தலைமுறைக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு அன்னை என்பவளின் தியாகம் எடுத்துரைப்பதற்கோ உணர்வதற்கோ வழியின்றி, அந்த உறவின் வலிமையின்றி தவிக்கின்றார்கள். எனவே அம்மா என்பவரின் உணர்வையும் உறவையும் வலியுறுத்த இந்த தினம் அவசியம் கொண்டாடப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த அன்னையின் செயல்முறைகள், தியாகங்கள், ஒரு அம்மா என்பவர் எப்படி ஒரு குழந்தையின் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் தானும் உணர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் உணர வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யின் எந்த முதியோர் காப்பகமும் தேவையில்லை, எந்த அம்மாவும் வயதான காலத்தில் தனித்து விடப்படுவது இல்லை. அவர்களுடைய மனமும் அவர்களுடைய வாழ்வும் நன்றாகவே இருக்கும் என்பது என் கருத்து. ஒரு அன்னையரா இருக்கிறவங்க ஒரு குழந்தைக்கு அனைத்துமே அவங்கதான் முன்மாதிரியா இருக்கணும். கடவுள் நேர்ல எதுவும் நல்லது கெட்டது சொல்ல போறது இல்ல. அம்மாங்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் ஒவ்வொரு வீட்லயும் அந்த குழந்தை உருவாகுது என்பது என் கருத்து. அனைவருக்கும் அன்னைதான் உயிர் ஊற்று, உணர்வு காற்று. வளர்க அன்னையர் தினம், செழிக்க
அன்னையரின் அன்பு. அன்னையர் தினம் கொண்டாடப்படுவதன் முக்கியத்துவம் குறித்து மனித வளர்ச்சி மற்றும் குடும்பவியல் நிபுணர் முனைவர் எஸ். பத்மபிரியா கூறுகையில், தாய் என்பது ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு உணர்ச்சி. சோ உணர்வை ஷேர் பண்ற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் என் அன்பார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பும் ஆதரவும் கிடைக்கிற குழந்தைங்க அதிக தன்னம்பிக்கையுடனும் நல்ல நடத்தையுடனும் மற்றும் நல்ல மனநலத்துடன் வளர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுது. இந்த அன்பும் ஆதரவும் அம்மா கிட்ட இருந்து முதன்மையா கிடைக்குதுன்னு சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது. உதாரணத்துக்கு, என் அம்மா ஒவ்வொரு நாளும் தவறாம சாப்பிட்டியான்னு என்ன கேக்குறதுல ஆரம்பிச்சு, உங்க அம்மா உங்களை வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டியா, உடம்பு நல்லா இருக்கா, குழந்தைங்க தூங்கிட்டாங்களா என்ற தன் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நாள் நமக்கு நிறைவடையுது. ஏபிஜே அப்துல் கலாம் தனது வாழ்க்கை வரலாற்றுல தன் தாய் அன்பும் மற்றும் எளிமையும் தான் அவரை உருவாக்குது என்று தொடங்கிய காலத்துல இருந்து இன்றைய கிராண்ட் மாஸ்டர் பிரக்னந்தாவின் வெற்றிக்கு பின்னால அவரது தாய் நாகலட்சுமி மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் நம்ம பாக்குறோம். அன்னையர் தினம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயும் தாய் உள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளையும் வாழ்த்தும் நாள். அமெரிக்காவில் வாழ்ந்த ஆனா ஜார்விஸ் என்ற பெண் தனது தாயார் ஆனா ரெவிஸ் ஜார்விஸ் அவர்களின் சேவையை பார்த்து தாய்மார்களின் அன்பை கௌரவிக்கும் ஒரு நாள் வேண்டும் என்று அன்று ஆரம்பித்தது. அதுவே மதர்ஸ் டேயாக இன்று முடிவடைந்தது. மதர்ஸ் டே என்பது கிஃப்ட் வாங்கி ஒரு நாள் அம்மாவோட செல்ஃபி எடுத்து கேக்க கட் பண்ணி கமர்ஷியலாக மாற்றாம உங்களை வளர்த்த அன்பு செலுத்திய ஒவ்வொருவருக்கும் நான் இருக்கிற என்ற அன்பான வார்த்தையும், காலம் போன பிறகு கண்ணீர் விடாம இருக்கும் அவங்க கூட இருக்கும் நொடிகளும் அவர்களுடன் இருந்து செலவிடுதல் தான் ஒரு உண்மையான அன்னையர் தினம். இன்றைய தலைமுறை இப்பொழுது இதை புரிஞ்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா பாட்டியை வளர்க்கும் பேர பிள்ளைகளும் தன் அம்மாவின் ஆசைகளை நிறைவேற்றும் பிள்ளைகளையும் தாயின் அன்பையும் அவர்கள் விருப்பத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது இது ஒரு சிறப்பான அன்னையர் தினமாக தோன்றுகிறது. அன்னையர் தினம் கொண்டாடப்படுவது குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. அன்னையர் தினம் என்பது அன்னையரின் எல்லையற்ற அன்பு, அக்கறை மற்றும் தியாகங்களை கௌரவிப்பதற்காக உலகெங்கும் கொண்டாடப்படும் ஒரு போற்றத்தக்க நிகழ்வாகும். வார்த்தைகள் மற்றும் சைகைகள் மூலம் இந்த நாள் குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் தங்கள் அன்னையர் மீதுள்ள நன்றியையும் பாராட்டையும் வெளிப்படுத்த ஒரு சிறப்பு வாய்ப்பை வழங்குகிறது. ஒரு தாய் பெரும்பாலும் ஒரு குழந்தையின் முதல் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் நம்பிக்கை உரியவராகவும் இருக்கிறார். வாழ்க்கையின் முதல் பாடங்களை கற்பிப்பதில் இருந்து அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவது வரை அவரது பங்கு நம்மை எண்ணற்ற வழிகளில் வடிவமைக்கிறது. அன்னையர் தினம் தாய்மார்கள் வழங்கும் இந்த தினசரி தியாகங்களையும் பொறுப்புகளையும் நிபந்தனையற்ற அன்பையும் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் தங்கள் அன்னையருக்கு நேரிலும் குறுந்தகவல் மூலமும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வாழ்த்துக்களை பலர் தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். அமெரிக்கா ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.